ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரு நாடுகளும் போரை நிறுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளுக்கும் இடையே தற்காலிகமாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் ஒப்பந்தத்தை மீறி இரு நாடுகளுக்கும் இடையே கடும் போர் நடைபெற்று வருகிறது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் கடுமையான ஏவுகணை மற்றும் வான்வழி தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்நிலையில் இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா இயக்கங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் வடபகுதிகள் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் லெபனான் மீது இஸ்ரேல் ஒரு வாரமாக தொடுத்த போருக்கான பதிலடிதான் இது என்று ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதல் தான் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என இஸ்ரேலும் பதிலடி கொடுத்துள்ள நிலையில் ஈரானின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக அதன் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே தீவிரமடைந்து வரும் போரின் மத்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் இருந்து இரு நாடுகளும் உடனடியாக போரை நிறுத்தபடி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.